ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக்கரி பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, அதுக்கு என்னென்ன மிஷின் தேவைப்படும், என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேக்கரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா குரோ உள்ள ஒரு தொழிலாக இருக்குது. ஸ்நாக்ஸு சம்மந்தப்பட்ட தொழில், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் என்பதனால நல்ல இதில் லாபமும் இருக்குது. இதில் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன மிஷின் தேவைப்படும் அதையே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பேக்கரி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும்னு. ஆனால் அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவான அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணிக்கணும், நீங்கள் எந்த மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு. அதாவது நீங்கள் கடை வைக்க போகிறீங்களா, அல்லது நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே தயார் பண்ணி அதை கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது வெளியேன்னு வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங். அதாவது நீங்களே தயார் பண்ணுறதுனா அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும், என்ன மிஷினரி தேவைப்படும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற அந்த மிஷின் பார்த்தாக்கா மிக்சர் மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 75,000 ரூபாயில் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் இதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும். ரேட் 75,000 ரூபாயில் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மிஷினு. இந்த மிஷினில் நீங்கள் ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, ரஸ்க்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த பேக்கரி சம்மந்தப்பட்ட எத்தனை ஐட்டம் இருந்தால் கூட அது எல்லாமே இந்த மிஷினில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நமக்கு தேவைப்பட போகிறது ஓவன். இந்த ஓவனை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கரி பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஓவனில் நிறைய மிஷின் வருது. இப்போ நமக்கு இன்றைக்கி இந்த தொழில் தேவைப்படுவது அந்த டெக் ஓவன் அப்படின்னு சொல்கிற அந்த மிஷின் தான் அது. இந்த மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ட்ராலி ஓவன் ஒன்று வருது. ஆனால் அது கொஞ்சம் ரேட் ரொம்ப கூடவாக இருக்குது. இந்த டெக் ஓவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவான ரேட்டில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் ஓவனை பொறுத்த வரைக்கும் கேஸ்லேயே இயங்குது, எலக்ட்ரிசிட்டிலேயே இயங்குது அது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் லாபம் இருக்குது உங்களுக்கு. இதில் 6 ட்ரிக் ஓவன் நீங்கள் வாங்குறதுனா ஏறக்குறைய 1,20,000 ரூபாய் வரும். இதே நீங்கள் 3 ட்ரிக்கு ஓவன் வாங்குறதுனா ஒரு 70,000 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு வேரண்டியோட ஆன்லைனில் கூட கிடைக்கும், ஆஃப்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியா மார்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஷினரி தேவைப்படும். அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக தேவைப்படுறது டேபிள், அதாவது ஒர்க்கிங் டேபிள். இதனுடைய ரேட்டு ஒரு 8,000 ரூபாயில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த டேபிள் இல்லாமல் நீங்கள் இந்த பேக்கரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக தேவைப்படுவது ஃபுட் லைசன்ஸ். இந்த ஃபுட் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இது ஒரு 2,000 3,000 ரூபாயில் இந்த ஃபுட் லைசன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண இருந்தால் கூட சரி, அல்லது ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணுறதா இருந்தால் கூட சரி, யாராவது செக்கிங் பண்ண ஆஃபீஸர் வந்தால் நீங்கள் இந்த ஃபுட் லைசன்ஸ் இல்லைன்னா உங்கள் கடையை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபுட் லைசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுக்கு உங்கள் கூட செய்கிறதுக்கு ஒரு சேல்ஸ்மேனும் தேவைப்படும். ஏன்னா 2 பேர் இருந்தால் தான் இந்த தொழில் நீங்கள் செய்யணும். நீங்கள் தயாரிக்கிறதுனா உங்கள் வீட்டில் பெரிய இடம் இருந்தால் வீட்டில் கூட நீங்கள் தயாரித்து கடைக்கு சப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் ஷாப்பாக வச்சு கூட ரன் பண்ணலாம். ஷாப்பாக வைக்கிறதுனா அதுக்கு ஒரு ரெண்ட்டு தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு கடைக்கு அட்வான்ஸ் தேவைப்படும். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். அதாவது இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஷாப்பாக எடுத்து செய்யும்போது அதுக்கு தனியாக உங்களுக்கு அட்வான்ஸு தேவைப்படும். ஏன்னா இந்த பேக்கரி தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல உங்களுக்கு லாபம் இருக்குது. இந்த பேக்கரி பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியா வேணும்னா யூடியூப்லேயே வீடியோ நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, எப்படி செய்வதுன்னு நிறைய ஐடியா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்.